மேத்தமேட்டிக்ஸ் 2 ஏப்ரல் 2026 எக்ஸாம்ஸ்க்கான ரிவிஷன் சீரீஸ்ல இது ரிவிஷன் சீரீஸ் 7. ஸோ 7லயும் நம்ம ஓடிஇ தான். நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சிட்டோம். இது தேர்ட் சாப்டர்ல ஓடிஇல இருக்கிற லாஸ்ட் கான்செப்ட், தட் இஸ் எக்ஸ்போனென்ஷியல் அண்ட் ட்ரிக்னாமெட்ரிக். ரெண்டும் சேர்ந்தே வந்துடும். ரெண்டும் சேர்ந்தே வந்ததுன்னா அது டைப் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பேர் வந்து காம்பினேஷன் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல் அண்ட் ட்ரிக்னாமெட்ரின்னு சொல்லலாம். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணுறதுக்கு எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ டி ஸ்கொயர் ப்ளஸ் 3d ப்ளஸ் 2 ஹோல் திங் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு sin 4x. இதை நம்ம முன்னாடி சொல்லிட்டோமா காம்பினேஷன்னு. நான் வந்து அண்டுன்னு சொல்லியிருப்பேன்ல, இங்கே எக்ஸ்போனென்ஷியலும் இருக்கு ட்ரிக்னாமெட்ரி இருக்கு அண்ட் ரெண்டும் சேர்ந்தே இருக்கு. நடுவில் ப்ளஸ் இருந்திருந்தா நம்ம அதை ரெண்டா பிரிச்சிடலாம். பட் இங்க என்ன இல்லை, ப்ளஸ் கிடையாது, மல்டிப்ளிகேஷன் ஃபார்மேட்ல இருக்கு. அப்படின்னா சேர்ந்தே இருக்குன்னு அர்த்தம். இதை நம்ம என்ன பண்ண முடியாது, ஸ்பிளிட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு நம்ம ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா, வழக்கம் போல ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுத போறோம். ஆக்சிலரி ஈக்குவேஷன்றது m ஸ்கொயர் 3m plus 2 equal to 0. Third value 2 எடுத்து factorize பண்ணா 2 ones are 2 plus 2 plus 1 ரெண்டு add பண்ணா 3 middle value. அப்ப கரெக்டா இருக்கு. So m plus 2 m plus 1 equal to 0. m equal to minus 2 minus 1. ரெண்டு ரூட் கிடைச்சிருக்கு. ரெண்டு ரூட்டுமே என்னது, ரியல் அண்ட் டிஃப்ரெண்ட், வேற வேறையா இருக்கா. இப்போ இதுக்கான சிஎஃப் என்ன எழுதணும், ஏஇ பவர் மைனஸ் 2x பிளஸ் பிஇ பவர் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதுவோம். இப்போ பிஐ வேல்யூ நம்ம எழுத போறோம். பிஐ தான் இங்க நமக்கு ஒர்க் கொஞ்சம் அதிகமா இருக்கும். 1/d ஸ்கொயர் பிளஸ் 3d பிளஸ் 2 பக்கத்துல இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்டூ சைன் 4x. இது ரெண்டும் சேர்ந்து இருக்கும்போது என்னால ப்ரொசீட் பண்ண முடியாது. நமக்கு ப்ரொசீஜர் கிடையாது. ஏன்னா ப்ரொசீஜர் எப்படி இருக்கும்னா, எய்தர் எக்ஸ்போனென்ஷியல் இருக்கலாம் இல்ல ட்ரிக்னாமெட்ரி இருக்கலாம். பட் இங்க ரெண்டும் சேர்ந்தே இருக்கு. ஸோ அப்ப ஏதாவது ஒரு வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம், ஷிஃப்டிங்ல அப்ளை பண்ணலாம். ஷிஃப்டிங் அப்படின்னா, இப்ப நீங்க பார்க்கும்போது உங்க ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற எக்ஸ்போனென்ஷியலை லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ண போறோம். ஸோ லைக் இங்க இருக்கிறது இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆக போகுது. ஷிஃப்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இங்க டி எல்லாம் சேஞ்ச் ஆயிரும். எப்படி சேஞ்ச் ஆகும், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு, -1 இருக்கு. அப்ப டி எல்லாம் என்னவா சேஞ்ச் ஆகும்னா டி -1 அப்படின்னு சேஞ்ச் ஆயிரும். ஸோ அங்க என்ன டேர்ம் இருக்கோ அந்த டேர்ம் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். ஒருவேளை உங்களுக்கு +2 இருந்ததுன்னா d +2ன்னு எழுதுவோம். -3 இருந்ததுன்னா d -3ன்னு எழுதுவோம். ஸோ இப்போ நம்ம ஷிஃப்ட் பண்ணலாமா. அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் இ பவர் மைனஸ் எக்ஸ் இங்க வந்துருச்சு. உள்ளுக்குள்ள இருந்த டி என்னவா மாறுது பாருங்க, டின்றது d -1. அந்த -1 எங்க இருந்து வந்ததுன்னா இந்த எக்ஸ்போனென்ஷியலோட பவர்ல இருந்து வந்திருக்கு. ஸோ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 3 இன்டூ டியோட இடத்துல d -1 பிளஸ் 2 இன்டூ சைன் 4x. ஷிஃப்ட் பண்ணிட்டோம், அதை ரீப்ளேஸும் பண்ணிட்டோம். ஸோ இந்த இ பவர் எக்ஸ் இதுக்கப்புறம் டம்மியாக தான் இங்கே ரோல் பிளே பண்ணும். அது அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கண்டினியூ ஆகும். இ பவர் மைனஸ் எக்ஸ் 1 ஃபர்ஸ்ட் ஒன்னை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இப்போ டி ஸ்கொயர் பிளஸ் 1 மைனஸ் 2d. அடுத்தது 3யை உள்ள மல்டிப்ளை பண்ணால் 3d மைனஸ் 3 பிளஸ் 2 இன்டூ சைன் 4x. இதை இன்னும் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணிப்போம். சிம்பிளிஃபை பண்ணும்போது டி ஸ்கொயர்ன்றது ஒரு வேல்யூ தான். ஸோ 1/d ஸ்கொயர். இந்த டேர்ம்ஸ் வந்து -2d பிளஸ் 3d ஆட் பண்ண எனக்கு என்ன வரும், பிளஸ் டின்னு வரும். அடுத்தது 2 பிளஸ் 1 3 அண்ட் இங்க ஒரு -3. அப்ப அது ரெண்டுமா என்னவாயிடும், 0 ஆயிடுமா. கான்ஸ்டன்ட் எல்லாம் பாருங்க, கான்ஸ்டன்ட் 1 இருக்கு, இங்க 2 இருக்கு, ரெண்டையும் ஆட் பண்ணா 3, இங்க -3 இருக்கு. எல்லாமா சேர்ந்து என்னவாயிரும், 0 ஆயிரும். நான் வந்து அதை ஹைலைட் பண்ணி காட்டுறேன்.
ஸோ இங்கே ஒரு +1, இங்கே ஒரு -3, இங்கே ஒரு +2. ஸோ 3 சேர்ந்து என்னவாயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. அப்போ அந்த டேர்ம் இல்லை, sin 4x. இந்த e⁻x டம்மியாக தான் இருக்கு. இப்போ sin 4xக்கான ப்ரொசீஜர், ட்ரிக்னாமெட்ரி ப்ரொசீஜர் என்ன? போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. d² - a². ஏயோட வேல்யூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸ் பக்கத்தில் என்ன இருக்கு? 4 அப்படின்னு இருக்கு. அப்போ -4². 4²ன்றது 16. இந்த மைனஸ் வந்து போகவே போகாது, மைனஸாகவே தான் இருக்கும். ஸோ 1/-16 + d into sin 4x. சம் முடிஞ்சிருச்சா அப்படின்னா முடியல. ஏன்னா நமக்கு என்ன இருக்கணும்? ஆன்சர்ல வேல்யூ தான் இருக்கணும், d இருக்கக்கூடாது. ஸோ இதை ஸ்லைட்டாக நான் மாற்றி எழுதுறேன். என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்பவுமே d வர மாதிரியும் செகண்ட் டேர்ம் நம்பர் வர மாதிரியும் எழுதுவோம்ல, அந்த மாடல்ல எழுதிட்டேன். இப்போ இதை நான் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த டேர்ம் என்ன இருந்தாலும் அது a, dல ஏதோ ஒன்று இருக்கும், அது a, இது b. a - b இருக்கு. அப்ப நான் காஞ்சுகேட் எடுக்க போறேன். டேக் காஞ்சுகேட் அண்ட் மல்டிப்ளை. ஸோ காஞ்சுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன வரும் அப்படின்னா, e⁻x சும்மா இருக்கும். a - bக்கு காஞ்சுகேட் எடுத்தா a + b. அப்ப d + 16. கீழே ஏற்கனவே இருக்கிற -16, நாம கொடுக்குற d + 16 into sin 4x. ஓகே, இப்போ e⁻x இதை மல்டிப்ளை பண்ணுங்க. d ஆல இதை மல்டிப்ளை பண்ணா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் sin 4x பிளஸ் 16 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 16 ஆஃப் sin 4x. அண்ட் கீழே இருக்கிற டேர்ம் எப்படி இருக்கு? அதை ஏற்கனவே நமக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். a - b இருந்தது, நான் a + b எழுதியிருக்கிறேன். அப்போ அதை நான் எப்படி எழுதணும்? a² - b² எழுதணும். ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? இப்போ e⁻x சும்மா இருக்கும். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் sin 4x. ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் sin 4x நமக்கு என்ன வந்திருக்கும்? cos 4x into 4ன்னு வரும். ஸோ 4 முன்னாடி எழுதிட்டு cos 4x plus 16 sin 4x divided by d². d² என்னது? இங்க எழுதியிருக்கோம் -16. ஸோ -16 - 256. ஸோ e⁻x 4 cos 4x plus 16 sin 4x divided by -272. இப்போ இந்த மைனஸை வெளியில எடுக்கலாம், இல்லை இந்த மைனஸை அப்படியே கூட வச்சுக்கலாம். பட் மேலே ஒரு 4 வந்து காமனாக எடுக்கிற மாதிரி இருக்கு. அதனால நம்ம e⁻x 4 காமனாக எடுத்துட்டு cos 4x plus 16ல 4 போயிடுச்சுன்னா 4 sin 4x divided by -272. 4ஆல இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 6 times 24, ரிமைனிங் 3 2ன்னு வரும். 8 times 32. ஸோ அப்போ e⁻x cos 4x plus 4 sin 4x by -68. அந்த மைனஸ் டினாமினேட்டர்லேயே இருக்கட்டும், உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுதுன்னா. இப்போ மேலே வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு, சம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஜென்ரல் சொல்யூஷன் y = CF plus PI. ஸோ CF என்ன கண்டுபிடிச்சோம்? a⁻-2x plus b⁻-x. அண்ட் இங்கே என்ன இருக்கு? e⁻x cos 4x plus 4 sin 4x divided by -68. இதுக்கு ஒரு பிராக்கெட் போட்டு இப்படி எழுதிடலாம். இல்லை இந்த மைனஸை வெளியில் இருக்க ப்ளஸோட எழுதலாம், எப்படி வேணா எழுதலாம். ஓகே, நான் இந்த சம் முடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கான கொஸ்டின், சம் நம்பர் 2. d² - 2d plus 7 whole thing into y equal to e⁻3x into cos 2x.
சம் முடிச்சுட்டு நீங்க அந்த ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணும்போது வேற ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் அதை சால்வ் பண்ணவங்க அந்த கமெண்ட் பாக்ஸ் பார்த்துட்டு நீங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸோடவே நீங்க இதுல வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும்ல. நீங்க வந்து உங்க ஆன்சர்ஸை அங்கேயே செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்க ஆன்சர்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தது, சால்வ் பண்றதுல டவுட் இருந்தாலும் கேளுங்க. இல்ல முடிக்க முடிஞ்சதுன்னா உங்க ஆன்சர்ஸ் அந்த கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.